வணக்கம். சத்யேந்திரா பேசிட்டு இருக்கேன். என் சேனல் பேரு சத்யேந்திரா ஃபிலிம் கிரிட்டிக். இன்னைக்கு கசிவு படத்தை பத்தி பேச போறேன். தயவுசெய்து எல்லாரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, தேங்க்ஸ். கொஞ்ச நாள் முன்னாடி கசிவு படம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, வேர்ல்ட் லிட்ரேச்சர் எல்லாம், அந்த லிட்ரேச்சரை பிலிம் ஆக்கிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்கள் பார்க்கறது ரொம்ப ஆசை. அப்படி இருக்கும்போது எனக்கு தமிழ் ரைட்டர்ஸ் பத்தி எல்லாம் அவ்வளோ நாலேஜ் இல்லை. தமிழ் கூட அவ்வளோ நல்லா இல்லை, ஒன்றும் டைமும் கிடைக்கலன்ட்டு பர்சனல் போராட்டங்கள் இருந்தது சினிமாவில். ஸோ பூமணி சார் வந்து ரைட்டர், கிரேட் ரைட்டர், தமிழ் ரைட்டர். அவரது ஒரு நாவல் வச்சுதான் அசுரன் படம் பார்த்து ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஸோ இந்த கதை கூட பூமணி சார் கதை. அவர் வந்திருந்தாங்க ஸ்டேஜ் மேல. அவர் ஃபர்ஸ்ட் நேரம் நான் பார்க்குறேன் ஆடிட்டோரியம். இந்த படத்துல மெயின் பிளஸ் பாயிண்ட் எம்எஸ் பாஸ்கர். எம்எஸ் பாஸ்கர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆர்டிஸ்ட். முக்கியமா அவரை நான் ஒரு 3-4 படத்துல ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஒரு படம் அது பேர் தெரியல, சந்தானம் ஆக்ட் பண்ணிருப்பாங்க. சந்தானம் இவர் அப்பாவை ஆக்ட் பண்ணிருப்பாங்க. சந்தானம் அவர் மேல வாமிட் பண்றாரு. அந்த சீன் எல்லாம் இருக்கு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 8 தோட்டாக்கள்ல எம்எஸ் பாஸ்கர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர்ல நமக்கு கிடைக்கலன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த படத்துல எம்எஸ் பாஸ்கர் லீட் ரோல் பண்றாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப். எம்எஸ் பாஸ்கர் ரொம்ப ஏஜா இருக்கு, அவங்களால நிறைய மூவ் பண்ண முடியல. ஒரு சின்ன கிராமம், ஆனா ஒய்ஃப்க்கு இவர் மேல ரொம்ப 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 அன்பு, அவ்வளவு நல்லா டேக் கேர் பண்றாரு. இந்த கதையில என்னென்ன நடக்குதுன்ட்டு, அந்த ஊர்ல சின்ன சின்ன பசங்க இருப்பாங்க, 12-10 வயசு பசங்க எல்லாம் ஷர்ட் போடாம நிக்கர் போட்டுட்டு வந்து அவங்க எல்லாம் இவங்க தாத்தாவோ அப்பப்போ கேலி பண்ணிட்டு இருப்பாங்க. கேலி பண்றது, கிண்டல் பண்றது, அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் எம்எஸ் பாஸ்கர் குளிக்க போறாரு குளத்துல. அங்க ஒரு சின்ன சீன் இருக்கு. அந்த சீன்ல என்ன இம்பார்ட்டன்ட்டா, அவங்க எழுந்திச்சு வர்றாங்க. எழுந்திச்சு வரும்போது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, அது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 90% சிக், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நம்மளால பிசிக்கலி ஸ்ட்ரெயின் எடுக்க முடியாது, அந்த மாதிரி கேரக்டர். அதுல அந்த தெப்பக்குளத்துல கை வச்சு கஷ்டப்பட்டு நடந்து வர்றாரு. அது ஆக்டிங் தான், ஆனா நமக்கு அவர் உண்மையா அப்படி ஆயிட்டாரோ அந்த ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பட் வேற சீன்ஸ்ல எல்லாம் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம், பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பண்ண பார்க்கிங் படத்துக்கு நான் இன்டர்வியூ கொடுத்த கமலால நிறைய பேருக்கு. ஆக்சுவலி நான் அவருக்கு நேஷனல் அவார்டு வரணும் இந்த படத்துக்கு நான் சொன்னேன். பட் அந்த படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு வந்துச்சு. என்னால வரல, அவங்க டேலண்ட்னால வந்துச்சு. பட் நான் நிறைய சேனல்ல நான் பேசியிருக்கேன். ஸோ இவங்க அந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. நான் நினைச்ச ஒரு வேளை எம்எஸ் பாஸ்கர் உண்மையா அப்படி ஆகிட்டாரா, அவங்க ஸ்டேஜ் மேல இருந்தாரு, பார்த்தேன். ஸ்பீடா வாக் பண்றாரா, ஸ்லோவா வாக் பண்றாரா, உண்மையா அவருக்கு டிசீஸ் வந்துச்சா, உண்மையா அப்படி ஆயிடுச்சு உடம்பு, அப்படி எல்லாம் நினைச்சு. பட் ஒரு நார்மலா தான் ஏஜா இருக்கு அவருக்கு, நியரிங் 70-80. ஆனா கூட ஒரு நார்மலா ஸ்டேஜ் மேல பேசிட்டு இருந்தாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேரக்டர் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. வில்லனிஷ் காமெடி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஆக்ட் பண்ற ஒரே ஆக்டர். பட் இந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. படம் ரொம்ப சிம்பிளா இருந்தது, ஸ்ட்ரைட்டா இருந்தது. எனக்கு கொஞ்சம் படங்கள் எல்லாம் பிடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் கூழாங்கல் இருக்கட்டும், கொட்டுக்காய், அந்த படங்கள்ல அவ்வளவு எனக்கு ஒன்றும் கிளிக் ஆகல, ஒன்றும் பிடிக்கல. ஈவன் எனக்கு கடைசி விவசாயி கூட பிடிக்கும்.
எனக்கு ஏன் பிடிக்கலன்ட்டு நான் எல்லா டீட்டெயிலும் பார்ப்பேன். சவுண்ட் ரெக்கார்டிங் பார்ப்பேன், போட்டோகிராஃபி பார்ப்பேன், சீன் கண்டினியூட்டி பார்ப்பேன், பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பேன், லொகேஷன் பார்ப்பேன், லாஜிக் பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு அந்த 2 படத்துல எதுவும் கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப நீட்டா இருக்குது. வெரி வெல் போட்டோகிராஃப், வெரி வெல் போட்டோகிராஃப், மினிமம் ஆர்டிஸ்ட். அண்ட் கடைசியில இவர் ரொம்ப சிக் ஆயிடுறாரு. அண்ட் ஆல்மோஸ்ட் டையிங் ஸ்டேஜ். அந்த டைம்ல இவரை எடுத்துட்டு வெளியே வந்து வச்சிருக்காரு, வீட்டு வெளியா. எல்லாருக்கும் கன்ஃபார்ம் சாவ போறாரு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அப்ப அந்த கிராமத்துல இருக்கிறவரெல்லாம் இவரை சுத்தி அங்க இங்க நின்றுட்டு இருக்காரு. அந்த சின்ன பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இவர் உடம்பு சரியில்லைன்னு இந்த சின்ன பசங்க எல்லாம் தாத்தாக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் அந்த கேரக்டர் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அவர் சாவுக்கு முன்னாடி அந்த இன்சிடென்ட் அங்க இருக்கவருக்கு எல்லாருக்கும் சொல்றாரு. அந்த இன்சிடென்ட் என்னன்னா, அவங்க சின்ன வயசுல கிராமத்துல ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அது எல்லாருக்கும் சொல்றாரு. எல்லாரும் அந்த கதை கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த கதையை சொன்னி முடிஞ்ச உடனே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி நமக்கெல்லாம் நான் இறந்து போயிடுவேன்னு ஒரு பயம் வரும் இல்லையா, ரொம்ப சிக் ஆயிட்டோம். அந்த டைம்ல நாங்க யாருக்கான தப்பு பண்ணியிருந்தா எங்க லைஃப்ல, ஐயோ நான் அப்படி பண்ணிருக்க கூடாது, அவர்கிட்ட போய் சாரி கேட்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். ஸோ இவங்க அந்த பொண்ணோட இப்படி எல்லாம் நடந்துக்குது, அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு எல்லாம் சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. அதோட அவங்க நிறுத்த முடியுது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, சிம்பிள் தான் புரியுது. இந்த படம் ரொம்ப நல்ல படம், கண்டிப்பா பார்க்கணும். இந்த படம் OTT பிளஸ்ல நல்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா பாருங்க. பூமணி புக் படிக்காதவருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. அந்த கதையை பிலிம் நல்லா ஆக்கியிருக்காங்க அந்த டைரக்டர். அவருக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்டிப்பா இந்த படம் பாருங்க. எல்லாரும் ரொம்ப லைக் பண்ணுங்க. என் சேனல் பேரு சத்யேந்திரா பிலிம் கிரிட்டிக். இன்னைக்கு கசிவு பத்தி பேசிட்டோம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் பாருங்க. நன்றி.